ராமேஸ்வரம் ஆலயத்தில் பார்க்கக்கூடிய ராமநாத சுவாமி சீதாதேவி மணலால் செய்த இந்த சிவலிங்கத்தை தான் இங்கே நம்ம வழிபடுறோம். இன்னொரு லிங்கமும் நம்ம பார்ப்போம். அதே இடத்துக்கு இடதுபுறமாக அங்கே பார்க்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர், ஆஞ்சநேயர் காசியிலிருந்து கொண்டு வந்த அந்த விஸ்வநாதரை தரிசித்த பிறகு தான் சீதாதேவி மணலால் உருவாக்கின இந்த ராமநாத சுவாமியை தரிசிப்போம். இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா கதைகள் இருக்குது. ராமர் ராவணனை கொன்ன பிறகு பிரம்மஹத்தி தோஷம் தாக்குது. இதன் காரணமாக இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த தோஷம் விலகிறதுக்காக சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க. அதற்காக ஒரு சிவலிங்கம் வேணும் அப்படின்னு அனுமன் கிட்ட கேட்குறாங்க. அனுமன் என்ன செய்கிறாரு, காசியில் போயிட்டு அங்கேருந்து சிவலிங்கம் கொண்டு வந்து இங்கே பூஜை செய்கிறதுக்காக காசியை நோக்கி அனுமன் செல்ல துவங்குறார். வரத்துக்கு தாமதமானதால் சீதாதேவி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க மணல் கொண்டு ஒரு சிவலிங்கம் உருவாக்குறாங்க. அதை மாதிரி உருவாக்கின